எடுக்கிறது பிச்சை, இதுல ரோசத்தை பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தான் ஈரானுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதாவது புதுவிதமான ஒரு எச்சரிக்கையா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் ராணுவ உடைகளை தான் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வாடகை கூடுவாங்க. ஆனா அவங்க ஊர்ல ராணுவத்தையே இன்னைக்கு வாடகைக்கு விடுற நிலைமைக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் முக்கியமா சைனா ஒரு பெரிய நோ சொல்லியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் இந்த பிராந்தியத்துல ஏதாவது ஒரு கான்ஃபிளிக் ஏற்பட்டதுன்னா அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கோ பெரிய பாதிப்பு கிடையாது. அதை விட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பொருளாதார ரீதியா பாகிஸ்தானுக்கு இருக்கு அப்படின்றது பாகிஸ்தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ தொடர்ந்து பெட்ரோல் விலைகள் மட்டும் இல்லாம நிறைய தட்டுப்பாடு, ஏற்கனவே உணவு தட்டுப்பாடு, உள்நாட்டு பிரச்சனைகள், அதுவும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. இந்த சைட் டிடிபி ஆப்கானிஸ்தான் தாலிபான்களோட கூட்டணி போட்டு செயல்படுறாங்க. சவுத்துல பலூச்சிஸ்தான் நாங்க சுதந்திரத்தை, அதாவது இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. சோ இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நேற்று டாபிக்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இப்படி ஒரு நெருக்கடி இருக்கும்போது திருப்பி இந்தியா சீன்றாங்க, இந்தியானாலதான் இது அப்படின்னு இந்த சர்வதேச லெவல கொண்டு வரதுக்கு பெரிய விஷயங்கள் இல்லை. அதனால இப்ப இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. அவங்க தண்ணியை நிறுத்தினால்தான் இவ்வளவு தட்டுப்பாடு, அவங்க தண்ணியை நிறுத்தினால்தான் நமக்கு பொருளாதார தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு, பினான்சியல் கிரைசிஸ் எல்லாம் இந்தியா மேல பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல மறுபடியும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள்ல புரோக்கர் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே அங்க அடிச்சா இங்க வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான். அங்க போர் நடக்கிறதுனால இங்க பாதிப்பு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சிருக்காங்க பாகிஸ்தான். சோ ஈரானுக்கு இதுவரைக்கும் நாங்க ஆதரவா இருக்கும், ஈரான் கிட்ட இங்க ஒரு குத்தும், அமெரிக்கா கிட்ட நீங்க சொல்றதுதான் எஜமா அப்படின்னு அங்க ஒரு குத்தும் தான் இதுவரைக்கும் பாகிஸ்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சவுதி அரேபியால அவங்களோட இந்த அமெரிக்காவோட பேஸ்ல ஹவுதிஸ், அதாவது ஈரானுக்கு ஆதரவா செயல்படுற இந்த கிளர்ச்சி அமைப்பு இப்ப மறுபடியும் சமீபத்துல ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க. சவுதிக்குள்ள போய் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஏண்டா உன் எல்லையில தாக்குதல் நடந்தா நீ எனக்கு உதவுவன்னு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு, அதாவது பாகிஸ்தான் சவுதி கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இன்னொன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்ட கேள்விக்கு வேற வழி இல்லாம இப்ப அறிக்கை ஒண்ணுதான் இப்ப பாகிஸ்தானால வெளியிட முடிஞ்சிருக்கு. அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இதுதான் உங்க ரெட் லைன், நான் சொல்லிட்டேன், இதை தாண்டக்கூடாது நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு எதை பூசின மாதிரி பூசாத மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுற மாதிரி ஈரானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங் மெசேஜ் பாகிஸ்தான் விட்டுருக்காங்க நேத்தி. சோ என்ன ஆக்சுவலா நடந்திருக்குன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அவங்க போட்டிருக்க இந்த ஒப்பந்தம், இந்த ட்ரீட்டி இருக்கு பாருங்க, டிஃபென்ஸ் பேக்ட், இங்க நாங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்க எனக்காக உயிரை கொடுப்ப சொன்னீங்களே, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க சவுதி. ஆனா பாகிஸ்தான் ரியாக்ட் பண்ணாம இருந்தாங்க. சோ மறுபடியும் அவங்க தீவிரமாயிடக்கூடாதுன்னு தான் நாங்க பீஸ் டீல் புரோக்கர் பண்ணி முடிச்சு வைக்கிறோம்னு ஆர்வம் காட்டினாங்க. அதுலயும் ஒரு பெரிய டென்ட் விழுந்து போச்சு. சோ இப்படி இருக்கும்போது ஈரான் தொடர்ந்து நாங்க இந்த விஷயத்தை விட மாட்டோம், எங்களுக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஸ்ட்ராங்கான ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது அப்படின்னு தொடர்ந்து ஈரான் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை விட மாட்டோம் அப்படின்னு இப்ப அவங்க ரெண்டு பேர் பிரச்சனைகள்ல மறுபடியும் பாகிஸ்தானுக்கு தான் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. சோ இந்த ஈரானோட பேஸ்ட் ஹவுதி ஃபோர்ஸ் நடத்தின தாக்குதலுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சவுதி கேட்ட கேள்விக்கு வேற வழி இல்லாம இப்ப இப்படி ஒரு ரியாக்ட் பாகிஸ்தான் பண்ணிருக்காங்க ஈரானுக்கு எதிராக அப்படின்றதா தெரியுது. ஒரு மெசேஜ் டைரக்டா சொல்றாங்கன்னா, ஹையஸ்ட் சிவிலியன் மிலிட்டரி லெவல்ல பாகிஸ்தான் இந்த ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இந்த லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கனால ஒருவேளை பாகிஸ்தான் ஏற்கனவே அவங்க பாதுகாப்புக்கு ஆள் அமைச்ச மாதிரி, அதாவது வாடகைக்கு லிட்டரலா பாகிஸ்தான் ராணுவத்தை விட்டிருக்காங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. சோ இப்படி இருக்கும்போது மீடியேஷன் எஃபர்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்ட எம்ஓஎஸ் உடனே
பிரேக் பண்ணுவாங்கன்னு பாகிஸ்தான் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. சோ ஜாயிண்ட் டிப்ளமேசியை வந்து இப்ப கொஞ்சம் எடுத்துட்டு வரதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. சோ சைனாவும் இதோட ஒன்றிணைஞ்சு பாகிஸ்தான் வேற வழி இல்லாம வா ஆளை சேர்க்கலாம்னு சேர்த்து ஒன்றிணைஞ்சு ஈரானையும் யுஎஸ்யும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த எஸ்கலேஷனை அவாய்ட் பண்றதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. சோ குளோபல் எனர்ஜி சப்ளை விஷயத்துல இது கண்டிப்பா நடக்கும், அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு சவாலா தான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா ஒரு சில மெஷர்ஸ், அதுவும் கேஸா இருக்கட்டும் எல்லாமே டைவர்சிஃபை பண்றதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. சோ அமெரிக்காவும் இப்ப வேற வழி இல்லாம இந்தியா போய் இன்னும் டிமாண்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு ரஷ்யாவோட வாங்குற ஆயில கண்டினியூ பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. இந்த வெனிசுவேலால ஒருவேளை இந்தியா டைஸ் முடிச்சு அங்க கம்மியா நமக்கு கிடைச்சதுன்னா அங்கேயும் ரூட்டை மாத்திரும். சோ எனர்ஜி சப்ளைக்கு இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா இல்லை அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஆனா கேஸ் சப்ளைல கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கும், அதையும் டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சோ எப்படி அதை டீல் பண்றாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், தயவுசெய்து ஸ்கிப் பண்றாதீங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் இந்தியாவால அப்படின்னு கேள்விகள் இந்த பாகிஸ்தான் நெட்டிசன்ஸும் ஒரு சில இந்தியாவில இருக்க நெட்டிசன்ஸும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. சோ எப்படி சைனா வந்து கொடுக்க போறாங்க? சைனா அவங்களோட 5th ஜெனரேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்ஃபோர்ஸ் சைனா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, இந்தியாவுக்கு பின்தங்கி தான் இருக்காங்க. குளோபல் இண்டெக்ஸ் ரேட்டிங்கை கூட நம்ம பார்த்தோம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. சோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்ல. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் அடி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் கூட சைனாவுக்கு இல்ல. இப்படி இருக்கும்போது அவங்களோட J-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் F-35 மாதிரியே ஒரு காப்பியை அடிச்சு வச்சுட்டு J-35 வச்சுக்கிட்டு இப்ப அதை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க போறோம்ன்ற செய்திகள் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இதுவரைக்கும் 5th ஜெனரேஷன் சேலை வந்து பாகிஸ்தானுக்கு தொடங்கல சைனா. சமீபத்துல இந்த டிப்ளமேட் ஆர்டிக்கல், நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க, வேணுகிட்டுமே சைனா டிலே பண்றாங்களாம் இந்த சேலை. இதுக்கான காரணம் 2 முக்கியமான காரணம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா இதுல வந்து பாகிஸ்தான் பெருசா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அதனால அடிப்படையில தான் சைனா வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுவும் சைனா கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க எப்படியாவது நம்ம பண்ணிருக்க முதலீடுகளை பாகிஸ்தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு காரணங்கள் தான். பலூச்சு விழுந்துருச்சு, டிடிபி இன்னைக்கு பெருசா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இந்தியா ஜாயின் பண்ணாங்கன்னா மொத்தமா முடிஞ்சிரும்ன்றது சைனாவுக்கு தெரியும். சோ இதனால இப்ப எதனால முக்கியமான காரணங்கள் எக்ஸ்பர்ட் தெரிவிக்கிறாங்கன்னா பிரையாரிட்டைசிங் டொமஸ்டிக் ஃபீட் டிமாண்ட். சைனாவோட உள்நாட்டு தேவைக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பூர்த்தி பண்றதுக்காக தான் சைனா வந்து இதை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. பூர்த்தி எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா, குறிப்பா இப்ப தாய்வான் விஷயங்கள் ஏர்ஃபோர்ஸ் முக்கியமா தேவை. சோ தாய்வான் விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். சோ அதனால டிமாண்டுக்கு ஏத்த ஒரு நீடு நம்ம கிட்ட இருக்கிறது நல்லதுப்பா, நம்ம இதை பயன்படுத்திப்போம் அப்படின்ற ஒரு முயற்சிகள்னால தராம டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான கன்சர்ன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, யூஎஸ் டெக்னாலஜி வந்து அதிகமா பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கு. அவங்க கிட்ட F-16 ஃபீட் இருக்கு. மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து யூஎஸ் டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. இன்னும் லேட்டஸ்டா வந்து பைடன் அரசாங்கம் போறதுக்கு முன்னாடி ஒரு அப்கிரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நடக்கும் போது கண்டிப்பா சென்சிட்டிவ் டேட்டாஸ், அதாவது சைனாவோட J-35 சென்சிட்டிவ் டேட்டாஸ் வந்து பாகிஸ்தானுக்கு போறதுக்கு, பாகிஸ்தான் வழியா அமெரிக்காவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பாருங்க, நீ அடிச்சு வச்சிருக்க J-35 ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான்டா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. வேற வழி இல்லாம அவங்களோட கன்சர்ன்ஸ் இதுவா இருக்கு. அமெரிக்கா திருடிடுவாங்க, பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஈஸியா வாங்கிடுவாங்க, பாகிஸ்தான் ராணுவத்தையே வாடகை கூட போது இதையும் கொடுத்துருவாங்கன்ற ஒரு பயம் வந்து சைனாக்கு இருக்கு. அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அதனால தரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல டிலே பண்றாங்க. கொஞ்சம் சீக்ரெட்ஸ் வந்து வாஷிங்டனுக்கு போயிடுமோன்ற ஒரு பயம். ஆனா இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாகிஸ்தானோட பொருளாதாரத்துக்கு அவங்க அஃபோர்ட் பண்ற ரேஞ்ச்ல இருக்காங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தாங்க. இது எனக்கு தான் ரொம்ப ஹெவியான ஒரு டவுட் இருக்கு. ஆனா எப்படியாவது நிலங்களை வித்து கொடுக்குற மாதிரி லீஸ் கொடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ 5th ஜெனரேஷன் நீங்க வந்து முதலீடு பண்ணிட்டீங்க, ட்ராப் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான், முதலீடுகள் பண்ணிட்டீங்க. அந்த முதலீடுகளை காப்பாத்துறது பாகிஸ்தான் வேலையா சைனா வேலையா? ஆனா இப்ப பாகிஸ்தான் உங்க முதலீடுகள் நீங்க காப்பாத்தணும்னா
நீங்க வந்து இதை கொடுத்துதான் ஆகணும்ன்ற ஒரு புதுவித ஸ்ட்ராட்டஜியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில ஒருவேளை இவங்க இந்த 5th ஜெனரேஷன் வாங்கலாம், இல்லாட்டி 4.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் ரேட் வைஸா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, அதனால 5th ஜெனரேஷனே வேணும்னு தான் பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணங்கள்னால. ஆனா என்ன பொறுத்தளவு ரீஜனல் ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா தேவை எல்லா நாடுகளுக்குமே. இந்தியா ஒரு விஷயம் 5th ஜெனரேஷன் இல்லைன்னா பாகிஸ்தான் வாங்கிட்டாங்கன்னா இந்தியா வாங்கணும். இல்ல சைனாவே இந்தியா 4.5 வச்சிருக்காங்க, சோ நீங்களும் வந்து 4.5 வேணா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கலாம் இந்தியாவுக்கு, இன்னும் எஸ்கலேஷன் பெருசாட்டும். இல்ல இப்பதான் இந்தியாவோட கொஞ்சம் டைஸ் வந்து பழைய நிலைமைக்கு வந்திருக்கு, கொஞ்சம் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு வந்திருக்கு. சோ அதில் திருப்பி நம்ம போய் இந்த ஆர்ம்ஸ் ரேஸ்ல போய் நம்ம ஈடுபட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா எது எப்படியோ சைனா ஒரு பெரிய நோ பாகிஸ்தானுக்கு இந்த J-35 விஷயத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. அவங்களோட டிலே வந்து நமக்கு இதுதான் காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ இந்த டிலே ப்ராசஸிங்ல சைனா ஒற்றுமையா செயல்படுறாங்களோ இல்லையோ பாகிஸ்தானோட, கண்டிப்பா ஜியோ பாலிடிக்ஸ்ல எப்படி வேணாலும் ட்விஸ்ட் மாறும். சோ நாங்க அமெரிக்காவோட ரொம்ப நெருக்கமா செயல்படுறோம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். இது வந்து ஈரானுக்காக மட்டும்தானா இல்ல சைனாவுக்காகவா அப்படின்ற கேள்விகளும் எழும். சோ அவங்களோட பயத்துல எந்த தப்பும் எனக்கு தெரியல. சோ கண்டிப்பா சைனா கொஞ்சம் டிலே பண்ற டயத்துல இந்தியா உடனே 5th ஜெனரேஷனை கிராப் பண்ணணும் ரஷ்யா கிட்ட இருந்து, இல்லாட்டி இந்தியா இந்த AMCA ப்ரோக்ராம வேகப்படுத்தணும். இதான் நமக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடைசிக்கும் பார்த்தமைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஜெய் ஹிந்த், பாய்.